Question கவனிங்கப்பா. The selling price of a product is fixed to ensure 40% profit. If the product had cost 40% less and had been sold for 5 rupees less, then the resulting profit would have been 50%. The original selling price in rupees of the product. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ண எவ்வளவு ரேட் ஆகுமோ அதுல 40% ப்ராஃபிட் வச்சு செல்லிங் பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ண காஸ்ட் பிரைஸ் வந்து 100% ஆகுதுன்னா இதுல 40% ப்ராஃபிட். ஸோ 100 எவ்வளவு 40. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 140% இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ப்ராடக்ட் காஸ்ட் பிரைஸ் ரெடியூஸ் ஆகுது, 40% ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 100ல 40% எவ்வளவு பார்த்தா 40 ரெடியூஸ் ஆச்சுன்னா இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும், 60% இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரிஜினல் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கோ இதோட 5 ரூபீஸ் குறைவா சேல்ஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு 50% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 60 இப்போ உள்ள காஸ்ட் பிரைஸ், இதுல 50%னா இதுல 50 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 30. அது ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நியூ செல்லிங் பிரைஸ் வந்து 90% இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் 140%, நியூ வந்து 90%. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இந்த 50% தான் அந்த 5 ரூபீஸ். ஓகேங்களா? அப்படின்னா ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்ல கேக்குறாங்க, காஸ்ட் பிரைஸ் கேட்கல. ஸோ 140% எவ்வளவு ஸ்டார்ட் பண்ண 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 5 5 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 14 ரூபீஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.